கோடானு கோடி விஜய் டிவி ரசிகர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது கேபி ஜுவல்லரி அண்ட் ஜெம்ஸ் வழங்கும் ஜோதிட தர்பார். வழக்கம் போல நம்ம தர்பாருக்கு நம்முடைய 3 சிறப்பு விருந்தினர்கள் வந்திருக்காங்க. அவங்க கிட்ட நாம பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட இருந்து வந்த பல கடிதங்கள்ல ஒரு கடிதத்தை இன்னைக்கு பார்க்கலாமா? சாந்தா அப்படிங்கிறவங்க எழுதியிருக்காங்க. குருஜி, அது உங்களுக்கு உரிய கேள்வி. இவங்க என்ன எழுதியிருக்காங்கன்னா, எனது பேரன் யஷ்வந்த், இவன் பிறந்து 5 மாதம் ஆகிறது. அவன் பிறந்ததிலிருந்தே எங்கள் குடும்பத்தில் கஷ்டத்தில் மேல் கஷ்டம் வந்து கொண்டே இருக்கிறது. கஷ்டம் தீர ஏதாவது பரிகாரம் உண்டா? எங்களுக்கு தயை கூர்ந்து அருள் கூறுங்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஐயா, இவங்க பிறந்த தேதி பார்த்தீங்கன்னாக்க 9/9/2016. பிறந்த இடம் சேலம். நேரம் காலை 6:10. ஐயா, அதுக்கு பதில் சொல்றதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு சந்தேகம். ஒரு குடும்பத்துல ஒருத்தர் பிறக்கிறதன் மூலமாக அந்த குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கே பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்பு இருக்கா? ஒரு பிறப்பு என்பதே ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம். அதுவும் ஒரு குழந்தை பிறந்ததால என்னுடைய குடும்பத்துல கஷ்டம் என்பதை போன்ற ஒரு அபத்தமான ஒரு வாதமோ அபத்தமான ஒரு சொல்லோ இருக்கவே முடியாது. பிறப்பு, அதாவது ஒவ்வொரு மனிதனுமே வம்ச விருத்திக்காகத்தான் பிறக்கிறோம். ஒரு ஒரு சந்ததி, ஒரு சமூகம் என்கின்ற ஒரு சங்கிலி தொடர்ல ஒவ்வொரு கன்னி ஒவ்வொரு மனுஷனும். இந்த ஒவ்வொரு மனிதனுடைய கடமையும் தன்னுடைய ஜெராக்ஸை இங்கே விட்டுட்டு போகிறது அப்படின்றது தான் நம்முடைய வேதங்கள் சொல்லுது. அந்த அமைப்பில் இருக்கும்போது ஒரு குழந்தை பிறப்பதால் என்னுடைய குடும்பத்தில் வந்து குழப்பங்கள் வந்து விட்டது, என்னுடைய குடும்பத்தில் வேதனை இருக்கிறது, தரித்திரம் இருக்கிறது அப்படின்னு சொல்கிறதை போன்ற ஒரு தவறான அமைப்பு கிடையவே கிடையாது. சில பேர் என்ன சொல்லுவாங்க, ராகு காலத்தில் இவன் பிறந்துட்டான், ராகு காலத்தில் குழந்தை பிறந்ததுலேருந்து எனக்கு சரியில்லைன்னுவாங்க. இந்த காலங்களுக்கும் இந்த ராகு காலம் போன்ற அமைப்புகளுக்கும் குழந்தை பிறப்புக்கும் சம்பந்தமே கிடையாது. இந்த அமைப்பே வந்து ஒரு தவறானது. மனித மனம் எத்தை தின்றால் அந்த பித்தம் தெளியும் அப்படின்ற அமைப்பில் தன்னுடைய கஷ்டங்களுக்கு அடுத்தவன் தலைமேல் பழியை போடுகின்றதே ஒரு பெரும்பான்மை சமூகத்தோட ஒரு பெரும்பான்மை மனிதர்களுடைய ஒரு இதான ஒரு வழக்கமாகி போச்சு. ஆகவே ஒன்றும் தெரியாத பிஞ்சு நம்முடைய வாரிசு, நம்முடைய குடும்பம், மனிதன் பிறக்கிறதே குழந்தை பெற்றுக்கிறதுக்கு தானே. அதுவும் பேரன் பேத்தி, மகனை விட பேரன் பேத்தின்றது ரொம்ப ஒரு அற்புதமான விஷயம். அப்படிப்பட்ட அமைப்பில் ஒரு பேரன் பிறந்ததுனால, வாரிசு பிறந்ததுனால ஒரு குடும்பத்தில் வருது அப்படின்றதுக்கு ஒரு எந்த விதமான ஜோதிட காரணங்களும் நிச்சயமாக இல்லை. ஒரு பிறப்பின் அடிப்படையில் இன்னொருவனுடைய தலையெழுத்து அமைகின்றது என்ற ஒரு மூடத்தனமான ஒரு விஷயத்தை வேத ஜோதிடம் என்றுமே வலியுறுத்துவதும் இல்லை. அதை என்றுமே நமது தெய்வாம்சம் பொருந்திய ஞானிகள் சொல்லவும் இல்லை. ஆகவே இப்போ இந்த கேள்விக்கு பார்த்தோமானால், இந்த குழந்தை 9/9/2016 செப்டம்பர் மாதம் சேலத்தில் காலை 6:10 சிம்ம லக்னம், விருச்சிக ராசி, கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்திருக்கு. இந்த அமைப்பு ரொம்ப பிரமாதமான அமைப்பு. அதாவது சிம்ம லக்னம், லக்னத்திலேயே, அதாவது ஆவணி மாத அமைப்பில், ஆவணி மாதம் சூரியன் தன்னுடைய ராசியிலேயே ஜெகஜோதியாக ஒளிமயமாக இருக்கின்ற ஒரு அமைப்பில் இந்த குழந்தை பிறந்திருக்கிறதுனால, இந்த குழந்தை பிறந்த நாள் முதல் இவர்களுடைய குடும்பம் விருத்தி அடையும். இவர்களுடைய குடும்பத்தில் அத்தனை விஷயங்களும் நடக்கும், நல்ல விஷயங்களாக நடக்கும். இன்னும் குறிப்பாக சொல்ல போனால், இந்த குழந்தையின் தகப்பனார் சூரியன் காரகன், பிதுர்காரகன் என்று சொல்லப்படக்கூடிய சூரியன் வலுவாக இருப்பதால் இந்த குழந்தை பிறந்த நாள் முதல் இந்த குடும்பத்தினுடைய தகப்பனார் மிகவும் நன்றான ஒரு மேன்மையான அமைப்பில் இருப்பார். அதே நேரத்தில் கெடுதல்கள் உடனடியாக நடக்கும், நன்மைகள் நிதானமாகத்தான் நடக்கும் என்கின்ற விதிப்படி எந்த ஒரு விருத்தியான செயலும், எந்த ஒரு வளர்ச்சியும், கிரவுத் எனப்படுவது டே பை டே என்று நாளுக்கு நாள் தான் இருக்குமே தவிர, மந்திரத்தில் மாங்காய் காய்த்தது போல இன்றைக்கே இப்பொழுதே எந்த நல்லவைகளும் ஆரம்பித்து விட போவதில்லை. இந்த குழந்தை பிறந்த நேரம் உங்களுடைய பெரியவர்களுக்கு சற்று பின்னடைவான காலகட்டமாக இருக்கலாம். ஆகவே உங்களுடைய கெடுதலான நேரம்தான் இந்த குழந்தையை சற்று அனுபவிக்க முடியாத ஒரு அமைப்பாக ஆரம்பித்து விட்டது, ஒரு பொருளாதார பின்னடைவாக ஆரம்பித்து விட்டதே தவிர, இந்த குழந்தை பிறந்த நாள் முதல் இந்த ஜாதக அமைப்பின்படி சூரிய சந்திரர்கள் வலுவாக இருப்பதால், சூரியன் ஆட்சியாகவும் சந்திரன் நீசபங்கமாகவும், அதாவது சந்திரனுக்கு வீடு கொடுத்த செவ்வாய் அங்கேயே இருந்து சந்திரன் நீசபங்கமாக இருப்பதால் இந்த குழந்தை மிக வலுவான ஒரு அமைப்பில் பிறந்திருக்கிறது. இந்த குழந்தையினால் உங்கள் குடும்பம் பெருமைப்படும். இன்னும் ஒரு பலனாக இந்த குழந்தை மருத்துவ அமைப்பில் இருக்கும். 10ஆம் இடத்தோடு, ராசிக்கு 10ஆம் இடத்தோடு சூரியன் சம்பந்தப்பட்டு செவ்வாய் வலுவாக இருப்பதால் இந்த குழந்தை எதிர்காலத்தில் மருத்துவத்துறையில் இருக்கும். இந்த குழந்தையால் பெற்றவர்களும் தாத்தா பாட்டிகளும் பெருமைப்படுவீர்கள்.